ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை ஒரு 6 நிமிடம் மட்டும் பொறுமையாக கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நிச்சயமாக உன் மனம் தெளிவடையும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது முருகனின் அருள் வாக்கு. என் செல்லவே, இதோ நீ படும் துயரங்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் சில துக்கங்களையும் வேதனைகளையும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நாளைய விடியல், அதாவது நாளைய விடியல் உனக்காக வழங்கப்பட்டது என்று எடுத்துக்கொள். இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று பொறுமையாகவும் மௌனமாகவும் கேள். ஏனென்றால் நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் பொய்க்காது. அதிலும் இந்த முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இருக்கிறது அல்லவா, உனக்காக மட்டும்தான் சொல்லப்பட்டது. நான் சொல்வதை ஒரு 6 நிமிடம் பொறுமையாக கேள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கான வாக்கியமாகத்தான் இருக்கிறது. எனவே முழுவதுமாக கேள். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ சந்திக்கப் போகின்றாய். நிச்சயமாக இந்த மாத இறுதிக்குள் உன் கண்கள் காண, மனம் வியக்க, உன் மனம் நிறைய சென்றது. ஆம், அதற்கு முன்பாக சில நாட்களாக உன் மனதில் சில ரணங்களை சுமந்து கொண்டிருந்தாய். அதிகமாக துயரப்பட்டு கொண்டே இருந்தாய். இதற்கான உண்மையான நிலவரத்தை நான் உன்னிடம் சொல்ல வேண்டும். நீ துயரப்படுவதற்கான தகுந்த காரணம் ஒன்று கூட இல்லை என்பதுதான் பரிபூரணமான உண்மை. என் செல்லமே, நீ பயப்படுவது போன்று, புலம்புவதை போன்று உனக்கு எதிராக இங்கு எதுவும் நடந்துவிடவில்லை. உனக்கு எதிராக ஒரு காரியத்தை நான் நிகழ்த்துவேன் என்று நம்புகின்றாய். நான் உன்னோடு தனியாக இருக்கின்றேன். உனக்கு எதிரான நிகழ்வுகளை ஒருபொழுதும் இந்த முருகப்பெருமான் நான் அனுமதிக்க மாட்டேன். பின்பு எதற்காக துயரத்தை நீ சுமந்து கொண்டே திரிகின்றாய்? துயரத்தை எதற்காக சுமந்து திரிகிறாய் என்று தெரியாமலேயே நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். துயரம் உன்னை தாக்கும் பொழுது எதற்காக தேடப்படுகிறாய் என்று சற்று சிந்தித்தால் அந்த துயரம் பறந்து போகும் இடம் உனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நீயோ கஷ்டப்பட்டே தீர்வது என்று முன்பே எடுத்த முடிவுகள் போல துயரப்படுவதில் தீர்மானமாகத்தானே இருக்கின்றாய். புரியவில்லையா என் செல்லமே? நீ பயப்படுவது போன்று எதுவும் இங்கு இல்லை. நீ அழுவதற்கும் கண்ணீர் விடுவதற்கும் கவலையாக உட்கார்வதற்கும் எதுவுமே உன் வாழ்க்கையில் எதிர்பாராது நடந்து விடுவதில்லை, நடக்கப் போவதும் இல்லை என்று நான் உன்னிடத்தில் ஆணித்தரமாக சொல்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய துயரமானது உன்னால் மட்டும்தான் தெரிகின்றது. நீதான் இதை துயரம் என்று நினைத்து கொண்டு அதிகமாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உண்மையில் உனக்கு நன்மைகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எதையோ மாற்றிவிட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றாய். எதுவுமே மாறவில்லை என்று சலித்து கொண்டும் இருக்கின்றாய். உன் முன்னால் இருக்கும் இதுதான் பரிபூர்ண அழகான உலகம். இதில் எது மாற வேண்டும் என்று நீ கவலைப்படுகின்றாய்? இயற்கையா, மனிதர்களா, உறவுகளால், வாழ்க்கை நிகழ்வுகளா? இதில் எதில் மாற்றம் வர வேண்டும், எது மாற வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டே இருக்கின்றாய். என் செல்லமே, நீ கவலைப்படுவதால், உன் முயற்சியால் இதில் எதுவுமே மாறப்போவதில்லை என்பதுதான் உண்மை. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ கவலைப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை. உன் வீணான துயரத்தை நீ முதலில் மாற்றிக்கொள். அவ்வாறாக உன் மனதை மாற்ற முடிந்தால் அதன் பெயர்தான் என்ன தெரியுமா? விவேகம். எனவே இங்கு எதையும் மாற்ற நீ முயற்சிக்காதே. எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்விற்கு எது தேவையோ அதை மட்டும் ஏற்றுக்கொள். ஆம் செல்லமே, மற்றவற்றை எல்லாம் வேண்டாம் என்று விலகிவிடு அல்லது கடந்துவிடு. இதுதான் உனக்குள்ள புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கை வெற்றி அடைய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ விரும்பும், நீ எதிர்பார்க்கும் ஒரு நிகழ்வு உனக்கு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். நீ எதிர்பார்த்தது உனக்கு கைகூட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றாய். ஆனால் அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கும் கருத்துகளுக்கும் மதிப்பளித்து அடுத்த நிமிடமே சோர்ந்து போகின்றாய். என் செல்லமே, உன்னால் இதை செய்ய முடியாது என்று யாராவது உன்னிடம் கூறினால் அது அவர்களின் நம்பிக்கை மற்றும் அவர்களின் பிரதிபலிப்பாகும்.
அவர்கள் கதையை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது உன்னுடையது அல்ல. ஆம் செல்லவே, இது போன்ற பல அறிவுரையை கேட்டுக்கொள். ஆனால் நீ முடிவெடுக்கும் பொழுது உன் அறிவை நம்பி, உன் சிந்தனையை நம்பி உனக்கான சிறந்த முடிவை ஒன்றை தேர்ந்தெடு. உனக்கு எது சிறந்தது என்பது உன்னை விட வேறு யாருக்கும் தெரியாது என்பதுதானே உண்மை. உனக்கு எது சிறந்தது என்பதை உன்னை விட யாராலும் புரிந்து கொள்ள இயலாது என்பதுதானே உண்மை. அதே போல ஒன்றையே எதற்காக செய்து கொண்டே இருக்கிறாய்? உன் உள் மன ஆசைகள் என்ன? உன்னுடைய லட்சியங்கள் என்ன? உன் உள் மனது உந்துதல்களை உன்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாதல்லவா? அதை புரிந்து யோசிக்க தொடங்கும் தருணம்தான் நீ உண்மையிலேயே அதை சிறப்பாக செய்து முடிப்பாய். ஆகவே உன் மனதிற்கும் உன் மனசாட்சிக்கும் எது சரி என்று தோன்றுகின்றதோ அதை எந்தவித குழப்பமும் இல்லாமல் நீ செய்ய துவங்கலாம். ஏனென்றால் உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். உனக்கான நன்மையை உன்னை விட பெரியவரின் யோசித்து விட முடியாது. யாரும் வேறு எவரும் யோசித்து விட முடியாது. எனவே உன் வாழ்க்கையை உன் பொறுப்பில் வைத்துக்கொள் என் செல்லமே. நீ செய்ய துவங்கு. அந்த சமயத்தில் இந்த முருகா முருகா என்று என் பெயரை சொல்லிக்கொண்டு நீ எந்த காரியத்தை துவங்கினாலும் அதில் என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும். தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நீ பயப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் நீ முதல் முறையாக யோசித்தால், முயற்சித்தால் அது வெற்றி பெறக்கூடாது என்பதே என் கருத்து. புரியவில்லையா? தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை. தோல்விகள்தான் உனக்கான சில பாடங்களை கற்றுத்தரும். தோல்விகள்தான் உனக்கான சில அனுபவங்களை உனக்கு கொடுக்கும். இந்த பாடங்களும் அனுபவங்களும் உன் எதிர்கால வெற்றிக்கான படிகளாக அமையும். எனவே தோல்வியை பார்த்து கலங்காதே. முதலில் நான் தனியாக இருக்கின்றேன் என்று பயந்து கொண்டே இருக்காதே. தனியாக இருக்க கற்றுக்கொள். வாழ்க்கை பல நொடியிலும் நீ பற்பல முடிவுகளை எடுக்க வேண்டியதிருக்கும். அதை வேறு யாருக்கும் உனக்காக செய்ய மாட்டார்கள். உனக்கான முடிவெடுக்கும் மட்டுமே அதிகாரம் உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. அதனால் தொடர்ந்து செயல்படுவதற்கு ஏற்ற மனநிலையை கொண்டிருக்க வேண்டியது அவசியம். நீ மட்டும்தான் நான் என்று பொறுப்பேற்றுக்கொள். எல்லாவற்றையும் தனியாக இருந்து போராடுவதற்கு கற்றுக்கொள். அதற்காக உற்சாகமான எண்ணங்களை முதலில் உன் மனதிற்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். உனக்கென்று ஒரு சில இலக்குகளை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அவற்றை நோக்கி பயணத்தை இப்பொழுதே தொடங்கு. அதாவது வாழ்க்கை ஒரு விளையாட்டு. அதில் நீ வெற்றி அடைகின்றாயா அல்லது தோல்வி அடைகின்றாயா என்பது முக்கியமில்லை. கடைசி வரை இந்த விளையாட்டில் நீ கலந்து கொள்கின்றாயா என்பதுதான் முக்கியம். ஆகவே நான் சொல்வதைப் போல் உனக்கான பல யோசனைகளை இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். நீ முதலில் நான் சொல்வதை நம்ப வேண்டும். உன் மனம் எதை நம்ப ஆரம்பிக்கின்றதோ அதையே இந்த வாழ்க்கையும் நடத்தி காட்டும் என்பதுதான் உண்மை. ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.